அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். லோக்சபா தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றும் அதிமுக தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்படும் என்றும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். அதனால் திமுக மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசும்படி மாவட்ட செயலர்கள் டிவி விவாதங்களில் பங்கேற்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் பாமக சேருமானால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறி அதிமுக பக்கம் வர வாய்ப்புள்ளது. அதேபோல தொகுதி பங்கீட்டில் அதிருப்தி ஏற்பட்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அணி மாறும் முடிவை எடுக்கலாம். பாமக எடுக்கப் போகும் முடிவை பொறுத்துதான் அணி மாற்றத்திற்கு வழி கிடைக்கும். எனவே அக்கட்சியின் முடிவு தெரியும் வரை திமுக, பாஜக தவிர மற்ற கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம் என கட்சியினருக்கு பழனிசாமி தடை விதித்துள்ளார். இதுகுறித்து அதிமுக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: லோக்சபா தேர்தலில் திமுக அணியில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்றாலும் கூட 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன் நடிகர் விஜய் கட்சி துவங்க திட்டமிட்டிருப்பதால் தமிழகத்தில் நிச்சயம் அணி மாற்றம் நடக்கும். எனவே திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை நிரந்தர எதிரிகளாக பாவித்து பேச வேண்டாம் என்கிறார் பழனிசாமி. காரணம், சட்டசபை தேர்தலுக்கு முன் திமுக கூட்டணியில் எப்படியும் பிளவு வரும் என்பது எடப்பாடியின் தீர்க்கமான கணிப்பு. அதற்கு முன்பாக தேவையின்றி திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சிப்பதால் எதிர்காலத்தில் அதிமுகவை நோக்கி அக்கட்சிகள் வருவதற்கு நாமே கதவடைத்தது போல் ஆகிவிடும். எனவே இந்த விஷயத்தில் கட்சி நிர்வாகிகள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே பழனிசாமியின் நிலைப்பாடாக உள்ளது. அதிமுக, பாஜக கூட்டணி மீண்டும் மலர வேண்டும் என தமாக, புதிய தமிழகம் கட்சி, புதிய நீதி கட்சி, ஐஜேகே தலைவர்கள் விரும்புகின்றனர். அதற்கு வாய்ப்பு குறைவு என்பதால் இந்த கட்சிகளும் விரைவில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள் வரும் என்கிற எதிர்பார்ப்பும் பழனிசாமியிடம் நிறையவே இருக்கிறது என மூத்த தலைவர் கூறினார்.